ஒரு காட்டுல ஆமையும் நத்தையும் நண்பர்களா இருந்துச்சுங்களாம். அது ரெண்டுக்கும் ரொம்ப காலமா நம்மளால மற்ற விலங்குகளை மாதிரி வேகமா நடக்கவோ தாவி குதிச்சு ஓடவோ முடியலையே அப்படிங்கிற மனக்குறை இருந்துச்சாம். ஒரு நாள் அதுங்க ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான வெள்ளை முயல் தாவி குதிச்சு ஓடி வர்றத பார்த்துச்சிங்களா. உடனே முயலை இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுச்சிங்களாம். முயலும் வந்துச்சான். முயல்கிட்ட நீ எப்படி இவ்வளோ வேகமா தாவி குதிச்சு ஓடுற அப்படின்னு நத்தை கேட்டுச்சான். அதுக்கு முயல், இது என்ன கேள்வி, உங்களுக்கு இருக்கிற மாதிரி என்னோட முதுகுல கனமான ஓடு இல்லை, அந்த சுமை இல்லாததால நான் வேகமா ஓடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நத்தை, எங்களோட வேக குறைவுக்கு எங்களோட ஓடு தான் காரணமா அப்படின்னு கேட்டுச்சான். முயல் உடனே, ஆமா, உங்களோட ஓடுகளை கழட்டி போட்டுட்டா என்ன போல நீங்களும் வேகமா ஓடலாம். வேகமா ஓடுறதுல ஒரு அலாதியான சுகம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்துலயே தங்களோட முதுகுல இருக்கிற ஓட்டை கழட்டி போடணுங்கிற ஆர்வம் வந்துச்சான். ஓட்டை கழட்ட முயற்சி பண்ணும்போது திடீர்னு புதர் மறைவுல இருந்து ஏதோ அசைகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். ஆமையும் நத்தையும் ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தங்களோட ஓடுகளை கழற்ற முயற்சியை கைவிட்டுச்சிங்களா. திடீர்னு புதர் மறைவுல இருந்து ஒரு ஓநாய் வெளில வந்து முயலை நோக்கி பாஞ்சுதான். ஆமையும் நத்தையும் டக்குன்னு தங்களோட உடலை ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு உயிர் தப்பிச்சுதுங்களா. ஓநாய் முயலை பிடிச்சி கொன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓடுகளை விட்டு வெளில வந்த ஆமையும் நத்தையும் முயலோட ரத்தம் தரையில் இருக்கிறத பார்த்து உறைஞ்சி போய் நின்றுச்சிங்களா. நம்ம வேகமாக ஓடுறத விட உயிர் பழைச்சி வாழ்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத ஆமையும் நத்தையும் உணர்ந்துச்சிங்களா. எதிரிக்கிட்ட இருந்து காப்பாத்தின தங்களோட ஓடுகளுக்கு அதுங்க நன்றி சொல்லிச்சிங்களா. அணையிலிருந்து தங்களோட ஓடுகளை பாரமாக நினைக்கிறத விட்டுருச்சிங்களா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த குறையையும் நம்ம பாரமாக நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் அந்த குறைகள் தான் நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. அது ஒரு அழகான ஏரி. அந்த ஏரியில் ஒரு அழகான ஆமையும் 2 வாத்துக்களும் வாழ்ந்து வந்துச்சிங்களா. ஆமையும் வாத்துக்களும் தினமும் சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருந்துச்சிங்களா. ஒரு நாள் அந்த 2 வாத்துக்களும் சோகமாக இருந்துச்சிங்களா. இதை பார்த்த ஆமை, ஏன் 2 பேரும் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வாத்துக்கள், பல வருடமாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஏரி முழுசாக நீர் இல்லாமல் வறண்டு போயிடும். அதனால் நாங்கள் 2 பேரும் பக்கத்து ஊரில் இருக்க ஏரிக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஆமை, என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீர் குறைஞ்சா உங்களுக்கு உணவு தான் குறையும், ஆனால் எனக்கு உயிரே போயிடும். என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னா என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டுச்சான். உனக்கு தான் சிறகுகள் இல்லையே, உன்னை எப்படி எங்களால் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு வாத்துக்கள் கேட்டுச்சிங்களா. அதுக்கு ஆமை, ஒரு பெரிய குச்சியை எடுத்துகிட்டு வாங்க, நான் நடுவில் என்னோட பற்களால் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், நீங்கள் 2 பக்கமும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு பறந்து போங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே வாத்துக்கள், நாங்கள் உயர பறக்கும்போது நீ வாயை திறந்தினா கீழே விழுந்து இறந்து போயிடுவியே அப்படின்னு சொல்லிச்சிங்களா. அதுக்கு ஆமை, அப்படின்னா நான் பறக்கும்போது வாய் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். 2 வாத்துக்களும் 2 பக்கமும் குச்சியை பிடிச்சி பறக்க நடுவில் ஆமை குச்சியை வாயால் பிடிச்சிக்கிட்டு பறந்துச்சான். கொஞ்ச தூரம் பறந்ததும் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுதான். 2 வாத்துக்களும் ஆமைக்கிட்ட, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிச்சிங்களா. போகிற வழியில் வாத்துக்கள் ஆமையோட பறந்து போகிறத பார்த்த மக்கள், வாத்துக்கள் எதையோ தூக்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். ஆமையோட கெட்ட நேரம் அந்த சத்தம் அதோட காதில் விழுந்துச்சான். உடனே ஆமை, இந்த மக்கள் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்கன்னு வாயை திறந்து பேசிச்சான். அது பிடிச்சிருந்த பிடி விட்டு கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்து போச்சான். இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம கூட இருக்கவங்க நமக்கு நல்லது சொன்னால் அதை நம்ம கேட்டுக்கணும்.
ஒரு வேளை கேட்கலன்னா இந்த ஆமைக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.